ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎன்எஸ்எஸ் vlogs. ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேன். இந்த போட்டிருக்க ரெசிபியை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுதான்னு தெரியல. இது ஒரு அல்வா. என்ன அல்வா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு பிஎன்எஸ்எஸ் vlogs. நான் இந்த அல்வா எப்படி செய்யணுன்றதை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். என்ன அல்வாங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே கடைசி வரைக்கும் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்துனே வானலை நல்லா சூட் பண்ணிவிட்டு நெய்யை ஆட் பண்ணி, நெய் காஞ்ச பிறகு கிரேப்ஸ், உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. முந்திரியில் நட்ஸில் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, அக்ரூட் கூட ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? ஆப்பிளை வந்து 3 ஆப்பிள் ஆக்சுவலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 3 ஆப்பிளை வந்து கட் பண்ணி அரைச்சி இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு, நெய் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாகவே. இல்லை எனக்கு நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுற இடத்துல 2 ஸ்பூன் போடுங்க நெய். அடுத்தது அரைச்சி வச்ச ஆப்பிளை ஊற்றிடுங்க நல்லா. இதுக்கப்புறம் தான் வேலையே நம்மளுக்கு. இந்த ஆப்பிளுடைய அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக செய்யுங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சு செய்யுங்க. நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணியிருக்கேன் இதை. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி தெரியும், பட் இட் டேக்ஸ் லாங் டைம். ரொம்ப நேரம் ஆச்சு இதுக்கு, ஏன்னா நம்ம ஸ்லோவில் வச்சு தான் பண்ணுறோம். இது நல்லா பார்த்திங்கன்னா திக்காக ஆன பிறகு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், ஏன்னா நான் செஞ்சு சாப்பிட்ட பிறகு பார்த்தா கொஞ்சம் சுகர் எனக்கு அதிகமாக தெரிஞ்சுது. ஆப்பிளில் வந்து கொஞ்சம் சுகர் ஆல்ரெடி இருக்குது. நமக்கு அல்வா சாப்பிட்ணுங்கிற கொஞ்சம் ஆசை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அந்த பவுலில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க சுகர். அது சுகர் நல்லா மெல்ட் ஆகணும், அதோடு அது பைண்ட் ஆகிடணும். இதுக்கு நடுவில் நான் வந்து கோதுமை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். அதுவும் வந்து அந்த ஆப்பிளில் நல்லா ட்ரையாக அது பைண்ட் ஆன பிறகு அப்புறம் தான் நான் சுகர் ஆட் பண்ணேன். இதெல்லாம் நல்லா உங்களுக்கு சாட்டே ஆகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட வந்து இதே வந்து உங்களுக்கு அல்வாவுடைய அந்த திக்னஸ் வரைக்கும் வரணும். திக்னஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுங்கள். ஏலக்காய் தூள் ஆட் பண்ண பிறகு இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு சின்ன சிந்தனை விஷயம் சொல்கிறேன். கோபத்தை வந்து உப்பு போல் பயன்படுத்தணுமா. அது கோபம் குறைஞ்சிருச்சுன்னா மரியாதை இல்லாமல் போயிடும். அதே கோபம் வந்து கூடி போச்சுன்னு வச்சுக்கோங்க, மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் எல்லா விஷயத்தையும் நம்மளை சிந்தனையோடு செயலாற்ற சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சிந்தனை விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு நடுவில் இந்த அல்வா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கெட்டியாகி அதுக்கப்புறம் நட்ஸ் ஆட் பண்ணி, நீங்கள் நட்ஸு கிரேப்ஸு எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அழகாக எடுத்து வச்சு ரசித்து பொறுமையாக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோவில் போட்டிருக்கிற 7 நிமிஷம் 46 செகண்டு ஏதோ வருது. ஆனால் இதை எடுத்துக்கிட்ட டைம் 3 மடங்கு 4 மடங்கு இதை விட அதிகம். இந்த வீடியோவுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபோர்ட் ஒவ்வொருத்தரும் போட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் 5 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எஃபர்ட்டுக்காக, நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்காக ஒரு லைக் கொடுங்க, சின்னதாக ஒரு கமெண்ட் கொடுங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.